உங்களுடைய விஜய் என்ன புடுங்கி நட்டாரு சொல்லு சொல்ற. உனக்கு தலைவன் ஓடுகாடி விஜய், எனக்கு தலைவன் பிரபாகரன். சும்மா சீண்ட கூடாது. வா தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ப டேய் பார்த்தா அங்க தான் நிக்கிறேன். இங்க தான் நிக்கிறேன் தம்பி. இங்க உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது, உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது. 14 வழக்கு குண்ட சட்டம், என்னைய இந்தியாவுடைய உச்சபட்ச முகமை, என்னைய சோதனை. துணிஞ்சினம்டா உச்சபட்சமான என்னையே என் மேல வந்து விசாரணை பண்ணாங்க அப்படின்னு. யார் தெரியுமா? அம்மா நீ யாரு? அண்ணாவா? காந்தியா? நேதாஜியா? நீ யார்? நான் சொல்லிட்டா அப்புறம் சாட்ட சொல்றாப்ல நான் யார் தெரியுமா? 14 வழக்குகள், ஒரு குண்ட சட்டம், அது போக இந்தியாவின் உச்சபட்சமான என்னையே வந்து என்ன சோதனை நினைச்சுக்கிறாப்ல. அது சரி, அது எதுக்கு 14 வழக்கு? அதாவது கலைஞர் கருணாநிதியையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கெட்ட வார்த்தையிலே திட்டுறது. அவதூறா பேசினா கூட பரவாயில்ல, கெட்ட வார்த்தை திட்டே போட கருணாநிதி வட கருணாநிதி அப்படிலாம் பேசிங்களே, அதுக்கு இது ஒரு பெருமை. மேடை வேற சொல்றாரு. சுத்தது என்ன பெருமை? சரி, 2024 விக்ரம்ல ஒரு கேஸ் போட்டாங்கல்ல, அது ஏன்? அதாவது அங்க இருக்க தலித் சமூகத்தையும் எஸ்சி எஸ்டி சமூகத்தையும் தப்பா சித்தரிச்சதுக்காக எஸ்சி எஸ்டி ஆக்ட். கேவலமா இல்ல? அடுத்து என்னைய இந்தியாவின் உச்சபட்சமான என்னைய எங்க வீட்டுல சோதனை பட்டுச்சு. சரி, சோதனை பட்டுச்சு. என்ன கண்டுபிடிச்சாங்க? அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து சீமான் பெயரை சொல்லி பல கோடி ரூபாய் முறைகேடு பண்ணிருக்கிறார் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு கண்டுபிடிச்சது. வெயிட் வாட்? அதாவது இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி திருடுவாங்க, இப்போ திருநெல்வேலியே திருடி கொண்டாந்து அதை தேடி இருக்காங்க. டேய் அட பாவிகளா. அதுக்கு பிறகு குண்டர் சட்டத்துல அதாவது சாட்டைக்கு 1 வருஷமா பெயிலே கிடைக்கல, நான் பெயர் தானே. அதுக்கு பிறகு எப்படி பெயில் கிடைச்சுன்னா, என்னுடைய பிரைவேட் பார்ட் ஆண்குறி அழிடிச்சு, அதனால எனக்கு நீங்க பெயில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அதாவது உலகத்திலேயே பெயில் கிடைக்கிறதுக்கு என்னுடைய டெயில் அழிடிச்சு அப்படின்னு காரணம் சொன்ன மொத்த ஆளு நீனாயா? ஸ்டாலின் மருமகன் சபரி சட்டை காசு வாங்கிட்டு ஜீஸ் போர்டுக்கு விளம்பரம் பண்ணவங்க மறப்பானா? நான் கலைஞருடைய பேரன் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிச்ச இட்லி கடை படத்துக்கு ரிவ்யூ போட்டவங்க. திருச்சியில திருட்டு மண்ணல்ல திமுக காரட்டியை மிரட்டி 10 லட்சம் பணம் கொடுக்கணவங்க. இதுவாக உங்க அண்ணன் சீமானை பத்தி சொல்லிட்டா, தமிழ் தேசியத்தின் ஊற்று, தமிழ் தேசியத்தின் தலைவர், தமிழக தலைவர் அவங்க லெவலுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அவர் யார் தெரியுமா? ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் பணம் வாங்கிட்டு மயிலாடுதுறையில் நின்று தமிழ் முழக்கம் சாதி கம்மியில கொண்ட தேடியை நிக்க வச்சு முஸ்லீம் ஓட்டெல்லாம் பிரிச்சு ரவீந்திரநாத்தை ஜெயிக்க வச்சவர் உங்க அண்ணன். விஜயலட்சுமியை 7 முறை கருகலைக்க வச்சவர் உங்க அண்ணன். அதை கேட்ட விஜயலட்சுமியை மாசம் 50,000 பணம் கொடுத்து வாயடைச்சவர் உங்க அண்ணன். அதுக்கு பிறகு ஹைகோர்ட்ல போயிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டவர் உங்க அண்ணன். அதுபோக கை கட்டி நின்று திருநெல்வேலி கேட்டவர் உங்க அண்ணன். அந்த திருநெல்வேலியை திருடி தந்தவர் உங்க அண்ணன். அதுபோக அதை தட்டி கேட்ட நம்ம ஜெகதீஷ் பாண்டியனையும் புகழேந்தியையும் வெற்றி கொண்டாடியும் அந்த கட்சியை விட்டு நீக்கினவர் தான் உங்க அண்ணன். அப்புறம்